சீசன் 9 நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், பிக் பாஸ் சீசன் 9 நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், இவங்க சொல்றதுனா போய் நிறைய பேர் கேமை உடைக்கணும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கப்பல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல என்னென்ன சொன்னாங்க, எப்படி எப்படின்னா சொல்லியிருக்காங்க, அண்ட் எதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இந்த வீடியோல மொத்தமா பார்த்தோம்னா. அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கப்பல்ஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரியல் கப்பல் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. இப்போ வந்து ரியல் கப்போட இன்டர்வியூ. இந்த ரியல் கப்போட இன்டர்வியூல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே போயிங்க. பிக் பாஸே போயிங்க, நாங்க மட்டும் தாங்க உண்மை, நாங்க தாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரம்யா ஜோ வந்து ரீசெண்டா வந்து எல்லாத்தையும் லீக் பண்ணிருப்பாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ், இந்த மெசேஜ் எல்லாமே லீக் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம சரி ஏதோ ஒரு பதிலடியும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரியா இருக்கட்டும், அங்க போற ரீல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பதிலடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த இவங்க என்ட்ரி கொடுத்த கமெண்ட்லயே போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யா ஜோ. அதை பார்த்துட்டு இப்போ வந்து அது எல்லாமே ஃபேக்குங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. இப்ப பிரஜனும் சாண்ட்ரா வந்து அது ஃபேக்கு, அந்த வாய்ஸ் மெசேஜ்ங்கிறது அது சும்மா அது நான் பண்ணலங்கிற அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் மெசேஜே ஃபேக்குங்கிற அளவுக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இன்டர்வியூ கேட்கறவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆனா பிரஜல் இன்னும் ஆன்சர் பண்றாங்க. அந்த ஆன்சர் அப்படியே தடுத்து, இல்ல நீ அப்படிதான் சொன்னு சொல்லி சாண்ட்ரா டாபிக் எடுத்து கொடுக்குறாங்க, பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க தான் சொல்லணும். அப்படி சொல்லாத, நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படி சொன்னா மாட்டி இப்ப இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படி கிஸ்ட் பண்ணி விட்ட வேண்டியதா இருந்துச்சு சாண்ட்ரா. சோ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இன்டர்வியூ கொடுத்தா மாட்டிப்பாங்க, சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனால இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி காப்பாத்திக்கிறாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்ப இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. இந்த இன்டர்வியூல ரம்யா ஜோ சொன்னது எல்லாமே போய், அவங்க அனுப்பிச்சது எல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூல ரம்யா ஜோ வந்து சொன்ன உண்மைதான், ஆனா போறப்ப நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதான் ரம்யா ஜோ சொன்னாங்க. ஆனா சாண்ட்ரா ஒன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாண்ட்ரா வந்து ரம்யா ஜோ வந்து சொல்லல, என்னை ஏமாத்தி என்னை வந்து தோக்கடிக்கணும் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிரச்சனை ஒரு வாயில ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் அந்த வாய்ஸ் மெசேஜ் ஃபேக், அவங்க சொன்னது ஃபேக், அது எல்லாமே ஃபேக்கா. அது மட்டும் இல்லாம இன்டர்வியூவர்ஸ் கேக்குறாங்க, இத பத்தி நீங்க ஒண்ணுமே ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லி சாண்ட்ராட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டு சைடு தட்டினா சவுண்ட் வரும், ஒரு சைடு தட்டினா சவுண்ட் வராது, அதனால தாங்க அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மறுபடியும் முடியும்? ஏன்னா எல்லா ப்ரூஃப் அவங்கள்ட்ட இருக்கு, நீங்க மறுபடியும் உங்களுக்கு எதனா ஆப் ஆகும், அதனால தானே இப்போ வந்து எதுவுமே பேச முடியாம உட்காந்துருக்கீங்க. இப்போ வரப்பே உங்க ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்காங்க. இந்த இன்டர்வியூ போறோமா, இதை போய் அங்க பேசுறோம், அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இப்படி சொல்லிட்டாங்க. இதுல வந்து இன்டர்வியூஸ் நல்ல பாயிண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும். எல்லாத்த பத்தியும் கேட்டாங்க. இவங்க வந்து ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே நல்லா பிளாஸ்டா விழுந்துச்சு, எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும். அவங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம், பட் மறுபடியும் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இது என்ன சொல்றாங்க, ரம்யா ஜோ சொன்னது எல்லாமே போய், நான் ஒன்னு சொன்னேன், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பிரஜன் சைட்ல இருந்து, சாண்ட்ரா சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க, ரம்யா வந்து என்ன தோக்கடிக்கணும் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரோ, சோ இப்போ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் பிக் பாஸ் 9, நாங்க தான் பிக் பாஸ் 9, நாங்க இல்லனா இங்க பிக் பாஸ் 9 இல்ல, நாங்க போறப்ப ஃபயரா என்ட்ரி கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் வீக்கே நான் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா. உண்மைதான், போன ஃபயர் நாங்களாம் ஃபயர் விட்டு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா ஃபயர் தான். அந்த குறும்படம்னா வேற லெவல்ல இருந்துச்சுன்னா சொல்லணும். அதுக்கப்புறம் நடந்ததாங்க ட்விஸ்ட். அதுக்கப்புறம் போக எல்லாம் சாண்ட்ரா போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நடந்துச்சு. இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் பிக் பாஸ் 9, நாங்க இல்லனா பிக் பாஸ் 9 போயிருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாங்க நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சு, நாங்க போனதுக்கு தான் கொஞ்சம் பாசிட்டிவா மாறுச்சு பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க போனது அப்புறம் எல்லாம் மாறுச்சு, அது ஓகே, பட் நீங்க என்ன பண்ணீங்க? பிக் பாஸ் 9 நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் பிக் பாஸ் 9 நாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னா அதுல யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தர்பூசணி வருவாரு. தர்பூசணி நான் இல்லனா பிக் பாஸ் 9 இல்லங்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் பாரு, அவங்க வந்து சொல்றாங்க பிக் பாஸ் நான் தான் கண்டென்ட், நான் தான் அப்படிங்கிறாங்க பாரு. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் நாங்க தான் பிக் பாஸ்ங்கிறாங்க. அடா பாவிகளா, ஏண்டா டைட்டில் வின்னர், மணி பாக்ஸ், டிடிஎஃப், சரி சாண்ட்ரா ஃபைனலிஸ்ட்னு வச்சுப்போம். சாண்ட்ராவை ஃபைனலிஸ்டா இருக்க விடாம 5 ஆளே தூக்கிட்டாங்க. அந்த உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப நடந்த பிக் பாஸ் எல்லாமே டாப் 5 இருந்துச்சு. ஏன்னா இந்த பிக் பாஸ்ல மட்டும் டாப் 4. ஏன்னா இதுக்கு மேல உள்ள வச்சிருந்தாங்க தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் சாண்ட்ரா தூக்கி வெளில போட்டாங்க. இவங்க எல்லாம் பிக் பாஸ் சொல்ல ஏதாச்சும் சொல்லலாம், ஆனா இவங்க ரெட் கார்டு வாங்கினவங்க, ஒருத்தவங்க பத்தி பின்னாடி பேசினவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி கண்டென்ட் கொண்டு போனவங்க, இவங்க தான் பிக் பாஸ் சொல்லிட்டு இப்ப சுத்திட்டு இருக்காங்க. குச்சமே இல்ல, ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கொள்ளட்டும், நம்ம பாட்டு இருப்போம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, இவங்க தான் பிக் பாஸ் 9 வச்சுக்கோங்க, நீங்க தான் பிக் பாஸ் 9 வச்சுக்கோங்க சொல்லி விட்டுற வேண்டியதான். அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் அவ்வளவு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு மக்கள் எதுவுமே பண்ணல, மக்கள் எங்களெல்லாம் கொண்டாடுறாங்க, எங்களை அடிக்கிறது ஃபுல்லா பிஆர் டீம் தான் எங்களை வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க, எல்லா பிஆர் டீமே அடிக்கிறாங்க. ஏன்னா நான் கேமர், சாண்ட்ரா சொல்றாங்க, நான் ஒரு கேமர், அதனால தான் என்ன பிஆர் டீம் எல்லாம் அடிக்கிறாங்க, நான் அடிச்சு வெளில தோற்றலான்னு பார்த்தாங்க, அதனாலதான் எல்லா பிஆர் டீம் தான் அடிக்கிறாங்க, மக்கள் என்ன வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தானே, மக்கள் கொண்டாடினாங்க எப்ப தெரியுமா, இந்த நீங்க எவிக்ஷன் ஆகும்போது மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடினாங்கன்னு சொன்னோம். அந்த அளவுக்கு உங்க எவிக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு ரோஸ்ட் வரைக்கும் நடந்தது இல்ல, உங்க எவிக்ட் அப்போ செம்ம கொண்டாடினாங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் கொண்டாடினாங்க. எப்ப பாத்தீங்கன்னா வியானா அவங்களை போட்டு அடிட்டு நடிச்சாங்களே, கிறிஸ்டோபர் மூஞ்சி நடிப்பறக்கி அப்படின்னு சொன்னாங்களே, அப்ப
அப்போ வந்து மக்கள் வந்து வியானாவை கொண்டாடினாங்க. சூப்பர்மா இப்படிதான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு வியானாவை கொண்டாடினாங்க தான் சொல்லணும். ஸோ இப்போ யார் அவங்களை கொண்டாடுறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாம் பிஆர் டீம் தான் இப்போ வந்து சொல்றாங்களா, இவங்க எந்த இன்டர்வியூ பண்ணாலும் பிஆர் டாபிக் எடுக்க விட மாட்டாங்க. நான் தான் பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணேன், எங்களுக்கு பிஆர் அதனால தான் பிஆர் எல்லாமே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்கிறதாலும் பிஆர் 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிஆருக்கு இவங்களுக்கு அப்படி என்ன சம்பந்தம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிஆரே இல்ல, எங்களுக்கு பிஆர்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. உங்களோட போஸ்ட் உங்களோட ஸ்டோரி எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது பிஆர் எவ்வளவு இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கான், அவன் வந்து ட்ராக் பண்றான், அதுல என்ன போட்டிருக்கான் சாண்ட்ரா பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல இருந்து பிஆர் டீம் இவங்க இல்லங்கிறாங்க, பிஆர் டீம்ல என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். உருட்டலாம், ஆனா இந்த அளவுக்கு உருட்டக்கூடாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உருட்டிட்டு இருக்காங்க, உருட்டுன்னு உருட்டுறாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒரு என்ன எதுக்கு பிஆர் டீம் இப்படி அட்டாக் பண்ணாங்க, நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், அதனால இந்த பிஆர் டீம் வந்து என்ன அட்டாக் பண்றாங்க, அட்டாக் பண்ணி வெளில துரத்தணும் பார்த்தாங்க. இல்ல ஒரு ஷேடோ பிளேயர், இவங்களுக்கு ரீல்ஸ் தன்னமோ ஷேடோ பிளேயர் ஏதோ வந்திருக்கும் போல, அந்த ஷேடோ பிளேயரை பூச்சிக்கிட்டு இந்த ஷேடோ பிளேயர் தான் காலி பண்ணாங்க. ஷேடோ பிளேயர் தான் ரெஜெண்ட் வீட்டானதுக்கு ஷேடோ பிளேயர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஷேடோ பிளேயர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். எத்தனை நாளைக்கு இங்க பிஆர் பிஆர் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க போறாங்கன்னு தெரியல. பாப்பா என்ன நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த எந்த சீசனுமே பிஆர் இவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. எந்த சீசனும் பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணல, நான் மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன், நான் மட்டும் தான் பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமா நீ லாஸ்ட் இந்த சீசன் பார்க்கவே இல்லையா, நீ ஏதோ உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் வந்துச்சு, அதை பிஆர்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சோ எதுக்கத்தாலும் பிஆர் எப்படா மாற போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வியானா சொன்னதா போய் நான் பாத்ரூம்ல அந்த மாதிரி எதுவும் பேசவே இல்லை, நான் வந்து ஒன்னு சொன்னேன், எனக்கு வந்து துண்டிப்பும் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் இப்ப யானை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னாங்களா. ஆனா வியானா வந்து இங்க மாத்தி சொல்லிட்டாங்களா. உங்களுக்கே தெரியும் அதுக்கு வியானா வந்து சரியான பதிலடி கொடுத்துறாங்க. இது ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, அதுக்கு வியானா வந்து சரியான பதிலடி கொடுத்துறாங்க தான் சொல்லணும். ஸோ மறுபடியும் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. வியானா வந்து எல்லாமே போய் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வியானா சொன்னது ஏன் திவ்யா நம்பணும், திவ்யா வந்து எட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்க போய் திவ்யா டேரக்டா பேசியிருக்க வேண்டியதானே, நீங்க எல்லாமே திவ்யாவை பத்தி எல்லாத்தையும் தப்பா பின்னாடி பேசுறது அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. திவ்யா வந்து இது கேட்காதே இப்ப தப்பு. இவங்க எந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பாரு கமுதினா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரு கமுதினா யார் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. சோ இவங்க வந்து அது வந்து உங்களுக்கு சோகமா இருக்கும், ஏன் கேக் வெட்டி கொண்டாடினாங்க அவங்க வெளில வந்தோடனே. பாரு கமுதி ஃபுல்லா ஃபேக்கா தான் கேட்டா, சாரி கேட்டது இங்க ஃபேக்கா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் காலை வந்ததை பார்க்கல, ஏவில தான் பார்த்தேன். நீங்க வேணா போயிட்டு நான் எவிட்டான ஏவில பாருங்க, ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதுக்கத்தாலும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, போய் ஏவில பாருங்க, ஏவில பார்த்தா எனக்கு தெரியும், இல்லை போய் எப்படி சொல்ல பாருங்க எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஒன்னு உள்ள பேசுறது ஒண்ணு, வெளில வந்து கட் பண்ணி வந்தது ஒண்ணு, எல்லாம் பிஆர் டீம் எல்லாமே ஒரு மாத்தி கட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போட்டதுதான் வெளில வரும். வெளில வந்து சரி வெளில வந்து பாதையை கட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசனமே புரியாது. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல பேசுறது லாஸ்ட் பேசுற வரைக்கும் இருந்தாதான் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியும். வெளில பாக்குறவங்களுக்கு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாங்க, தவிர அந்த இடத்துல வீடியோ எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஃபுல்லா பார்த்தா தான் புரியும். அதனால பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட்டு ஃபேக்கா நான் இது பண்ணிட்டாங்க, நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. ரைட்டுங்க. இவங்க உரமே என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து விட்டு வெளில வந்துட்டேன், நானா ஃபேஸ்புக், நானா வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுவுமே பார்க்கறதே இல்லை, நான் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூ போயிட்டு இவங்க தான் வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். சரி வன்மத்தை காட்டுறாங்க, சரி எல்லாத்தையுமே காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. யார் மேலே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வினோத், திவ்யா, அமூர்தீன், ரம்யா ஜோ, வியானா, பாரு இவங்க மேலே மட்டும் தான் வந்து வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இவங்க தான் இவங்களை போட்டு அட்டிட்டு அடிச்சவங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளில வந்தும் சரி எல்லாமே சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த இன்டர்வியூ தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னும் எத்தனை இன்டர்வியூ இவங்க கொடுக்க போறாங்க தெரியல. கொடுப்பாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பத்தி இன்னொரு இன்டர்வியூ வரும்ல, யாராச்சும் உங்களை பத்தி பேசியிருப்பாங்களா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இந்த 3 பேருக்கு இதே வேலையா தான் இருக்கு. ஒன்னு சாண்ட்ரா, ஒன்னு பிரஜன், ஒன்னு பாரு. இவங்க 3 பேரும் இப்படி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம சேனல்ல ரிவ்யூ, ட்ரோல், ரோஸ்ட், மூவி அப்டேட் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 10K ரீச் ஆகணும், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.